இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேச்சு அடிபட்டுச்சு. அவர் எழுத போற மாதிரி அப்புறம் அவரே டிராப் பண்ணிட்டார். ஆனால் இப்போ இந்த முறை உறுதியாக அவர் எழுதியிருக்கார். இப்போ ஊட்டியில் இருக்கிற காட்சி எல்லாம் பார்க்குறப்ப ஊட்டியில் அவருடைய பயோபிக்கை ஒரு எழுத்தாளரை வச்சு அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. கர்நாடக மாநிலத்தில் ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து ஒரு சினிமா ஆசை சென்னைக்கு மிகப்பெரிய போராட்டம், அவமானம், உழைப்பு. சுந்தர் சி போன பிறகு அந்த படத்தை யார் பண்ண போறா அப்படின்னு ஒரு பெரிய தேடுதல் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன், அப்புறம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் பண்ண டைரக்டரு, அப்புறம் சிபி சக்கரவர்த்தி, அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்துன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாத்தையும் கதை கேட்டாங்க. கடைசியில் சிபி சக்கரவர்த்தி அந்த படத்தை பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி போச்சு. சொன்ன கதை பிடிக்கலையா இல்லை அதிகமான டேட் கேட்டாரா, ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி இப்போ சிபி சக்கரவர்த்தி வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ அஸ்வந்த் மாரிமுத்தை வச்சே பண்ணுவோம். இல்லை சாயபுங்கிற காட்டில் அனிருத்துங்கிறது அவருக்கு ரஜினிகாந்தோடைய ஃபேவரட். அப்போ என்னன்னா தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாரு, தன்னை தாழ்த்திக்கிறார். இந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற அந்த பக்குவம் வருதுல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் அந்த ஒரு பயோபிக்கை அவருடைய ஓரளவுக்காவது அவரை புரிந்த ஆட்களாக இருக்கும், அவங்க கூட ஒர்க் பண்ண ஆட்களாக இருக்கணும், அதே நேரத்தில் கிராண்டாக இருக்கணும். இந்த சங்கர் மாதிரியான ஒருத்தர் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு சங்கர் மாதிரியோ மணிரத்னம் மாதிரியான ஒரு அனுபவம் வாய்ந்த டைரக்டர்கிட்ட கிடைக்கிறப்ப அவங்களுடைய மேக்கிங் நல்லா இருக்கும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் சுபை சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய பயோபிக் எழுதிட்டு இருக்கிறதா சில விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அது எந்த நிலைமையில இருக்கு, படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? இப்போ ஜெயிலர் 2 ஆல்ரெடி முடிச்சிட்டாரு. ஜெயிலர் 2 முடிச்சுட்டு ஒரு 3 மாசம் ஒரு கேப் ரெஸ்ட் எடுக்க போறார் அப்படின்னாங்க. ரெஸ்ட் எடுக்க போறப்ப அவர் பயோபிக் எழுத போறாரு, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுயசரிதை எழுத போறாருங்கிற செய்தி எல்லாம் போச்சு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேச்சு அடிபட்டுச்சு. அவர் எழுத போற மாதிரி அப்புறம் அவரே டிராப் பண்ணிட்டார். ஆனால் இப்போ இந்த முறை உறுதியாக அவர் எழுதியிருக்கார். இப்போ ஊட்டியில் இருக்கிற காட்சி எல்லாம் பார்க்குறப்ப ஊட்டியில் அவருடைய பயோபிக்கை ஒரு எழுத்தாளரை வச்சு அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள் பரவலாக வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அதை எழுதி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. பயோபிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்ணதாசனுடைய வனவாசம் தான். கண்ணதாசன் தான் அவருடைய வனவாசன் புத்தகத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் எழுதியிருப்பார். அவன் எழுதியிருப்பார். அவரை அவன் சொல்வார், அந்த நடையில் எழுதியிருப்பாரு. எழுதிட்டு சொல்லுவார், இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயோபிக்கே, இதை படிச்சுட்டு இதே மாதிரி இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த பயோபிக்கில் கண்ணதாசனுடைய வனவாசம் ஒன்று. அது மாதிரி தான் ரஜினிகாந்த் அதை ஃபீல் பண்ணியிருப்பாரா, எதுக்காக இது எழுதுறாருங்கிறது தெரியல. ஆனால் ஒரு பதிவு பண்ணிடணும்னு நினைக்கிறார். அதாவது தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு பதிவு பண்ண நினைக்கிறார். உண்மையிலேயே ஒரு தலைமுறைக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கர்நாடக மாநிலத்தில் ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து ஒரு சினிமா ஆசை சென்னைக்கு மிகப்பெரிய போராட்டம், அவமானம், உழைப்பு போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய உச்சத்தில் இருக்காரு. 50 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு, உச்ச நட்சத்திர நடிகராக இருக்காருங்கும் போது அது ஒரு தலைமுறையினருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அந்த புத்தகங்கள். ஏன்னா அந்த காலகட்டங்களில் நடிகருங்கிற போது இப்படி தான் இருக்கணும், அவங்க கலராக இருக்கணும், கர்லிங் ஹேராக இருக்கணும், தமிழ் உச்சரிப்பு இப்படி இருக்கணும், குரல் இப்படி இருக்கணுங்கிற ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு. அதை உடைச்சது ரஜினிகாந்த் தான். அவருக்கு என்னென்னா மைனஸ்ன்னு சொன்னாங்களோ அதை பூரா அவர் ப்ளஸ் ஆகிட்டார். இந்த படப்படன்னு பேசுறத ஒரு ஸ்டைல் ஆக்கிட்டாரு. எல்லாத்தையுமே அவருடைய தன்னை பாடி லாங்குவேஜ் அது ஒரு ஸ்டைல் ஆக்கிட்டார். தனக்கு எதாவது மைனஸ்ன்னு சொன்னாங்களோ அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து வாய்ப்புகள் கட்டி சின்ன சின்ன ரோல் பண்ணி வில்லனாக நடித்து அதுக்கு பிறகு ஹீரோவாக நடித்து அன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷமாக அசைக்க முடியாத ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக பெரிய சம்பளம் வாங்குற 172 படங்கள் இது வரைக்கும் நடித்து முடிச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது அது ஒரு தலைமுறையினருக்கு அது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். அதை அவர் செய்யணும்னு நினைக்கிறார். நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய ஒரு பங்களிப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு பண்ணுறாரு. அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு 2 படம் பண்ணுறார். ஒரு படம் கமலும் ரஜினியும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம், அது ப்ரோமோலாம் வந்து அதை செய்தியெல்லாம் பார்த்தோம். இன்னொரு படம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்றார் அப்படின்ற ஒரு செய்தி போச்சு.
அதுக்கு அறிவிப்பு கூட வந்துச்சு, சுந்தர் சி பண்றாரு, ஆமா அறிவிப்புலாம் வந்துச்சு, விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கடைசியில் வந்து சுந்தர் சி அந்த படத்துல இல்ல அப்படின்னு அவர் வாபஸ் வாங்கின இதுவும் பார்த்தோம். சுந்தர் சி போன பிறகு அந்த படத்தை யார் பண்ண போறா அப்படின்னு ஒரு பெரிய தேடுதல் நடந்துச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன், அப்புறம் வந்துட்டு ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் பண்ண டைரக்டரு, அப்புறம் சிபி சக்கரவர்த்தி, அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்துன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாத்தையும் கதை கேட்டாங்க. கடைசியில் சிபி சக்கரவர்த்தி அந்த படத்தை பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி போச்சு. ஏன்னா சிபி சக்கரவர்த்தி பேஷன் ஸ்டுடியோ சுதன் அவர்களுக்கு சேர்ந்து சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு அவருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்புறம் தெலுங்கு படத்துக்கு போனாரு. அப்புறம் அங்கிருந்து இங்கே வந்தாரு. அப்புறம் சிபி சக்கரவர்த்தி தான் ரெண்டாவது சிவகார்த்திகேயனும் சிபி சக்கரவர்த்தி சேர்ந்து கடைசியாக பண்ண போறாங்கன்ற ஒரு செய்தியில் வந்துச்சு. அப்புறம் திருப்பி இங்கே போயிட்டாரு. திருப்பி இங்கே போய் கடைசியாக சுந்தர் சிக்கு அடுத்து ரஜினிகாந்த் படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்றாருங்கிற ஒரு செய்தி போச்சு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சொன்ன கதை பிடிக்கலையா இல்லை அதிகமான டேட் கேட்டாரா, ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி இப்போ சிபி சக்கரவர்த்தி வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. வேற யார் டைரக்டர், திருப்பி பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கூப்பிடலாமா, இல்லை திருப்பி அஸ்வந்த் மாரிமுத்தை கூப்பிடலாமா அப்படின்னு, இல்லை நித்திலனை கூப்பிடலாமான்னு பல பேர் அடிபட்டுச்சு. கடைசியில் பார்த்தா இப்போ அஸ்வந்த் மாரிமுத்தை வச்சே பண்ணுவோம். ஓகே இப்போ அவர்தான் இந்த படம். ஆமா, அஸ்வந்த் மாரிமுத்து என்னன்னா, அஸ்வந்த் மாரிமுத்து இப்ப சிம்பு வந்து அரசன் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அரசன் முடிச்சுன்னு அஸ்வந்த் மாரிமுத்து படம் ஏஜிஎஸ்க்கு பண்றாரு. அந்த வேலையை தான் போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் கூப்பிட்டு கதை கேட்டப்பே வந்து சொல்லாம போயிட்டாருங்கிற ஒரு கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்தோடனே இவர் கொஞ்சம் தயங்கிட்டார். ஆனா வந்து சிம்புட்டையும் மற்ற ஏஜிஎஸ் டைம் போய் சார் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, நான் போகலாமா வேணாமான்னு கேட்ட பிறகு இல்லை அவங்க போங்க, நீங்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதுக்குள்ளே நான் வேற ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன். சிம்பு வேற படத்துக்கு போயிட்டாரு. அரசன் முடிஞ்சோடனே இந்த கீர்த்தி வாசன் படம் பண்றாரு, கீர்த்தீஸ்வரன் படம் பண்றாரு. இப்ப அந்த கேப்ல அஸ்வந்த் மாரிமுத்து கடைசியா அங்கங்க சுத்தி கடைசியில வந்து இப்ப ரஜினிகாந்த் படத்தை இயக்குவது அஸ்வந்த் மாரிமுத்து அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இது அபிஷியலான ஒரு நியூஸா சார்? இதுக்கு அப்புறம் வேற எதனா சேஞ்சஸ் வரதுக்கான இப்போ வரைக்கும் சேஞ்சஸ் இல்ல. ஏன்னா இப்ப வந்து அஸ்வந்த் மாரிமுத்து தான் அந்த படத்துக்கு பிக்ஸ் ஆகி பூந்தமல்லி பக்கத்துல ஒரு ஸ்டுடியோல செட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, செட்டு போட்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அடையமாக நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் எப்போ வேண்டாலும் இந்த படத்தினை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். அப்ப ரஜினிகாந்த் படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து இயக்குகிறாருங்கிறது இப்போ வரைக்கும் உறுதியாயிருச்சு. இனி மாற்றம் வராதுங்கிறது நம்புவோம். ஓகே சார், இதுக்கான ஷூட்டிங் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு? செட் ஒர்க் போகுது. இந்த மாச கடைசிலயோ அடுத்த மாசத்துலயோ அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எவ்வளவு நாள் அந்த ஒர்க் முடியுதுங்கிறத வச்சு தான் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே சார், இவருடைய இந்த படத்துக்கே வந்து டைரக்டர்ஸ்குள்ள இவ்ளோ ஒரு பெரிய போர்க்களமே நடந்துச்சு, யார் இயக்க போறான்னு. ஸோ இது வந்து இன்னொருத்தரோட கதை என்னமோ. இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய பயோபிக், அது வந்து அவருக்கு உண்மையாவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதை வந்து யாரு டைரக்ட் பண்ண போறா? இல்ல, அது புத்தகமா தான் போறாரு, படமா ஒன்றும் பண்ணல. இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு புத்தகமா தான் பண்றாங்க. ஓகே, அது கதையா பண்றாங்களாங்கிறது தெரியல. நீங்க சொல்றது பிறகு நல்ல ஐடியா தான். அது ஒரு கதையா பண்ணி ஒரு ஃபிலிமா கூட பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஒரு புத்தகமா தான் எழுதுறாங்க. ஒரு புத்தகமா எழுதிட்டு வைக்கிறாங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல யாராவது அதை வச்சு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே சார், இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை வந்து அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் வந்து இயக்க போறதா சொல்லிட்டீங்க. ஸோ இந்த படத்துல வந்து வேற எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, இது வரைக்கும் அஸ்வந்த் மாரிமுத்து தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறாரு. ஓகே, ஹீரோயின் மற்றபடி மற்ற ஆர்டிஸ்டோடைய இது நடந்துட்டு இருக்கு, செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் யாருங்கிறது ஃபைனல் பண்ணல. ஆனா வந்து மிக விரைவில் படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா ஜெயிலர் 2 முடிச்சிட்டாரு. இந்த 3 மாசம் கேப்பையும் எடுத்துட்டாரு. இவங்களும் வந்து அந்த செட் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது மிக விரைவில் ஆரம்பிச்சிருவாங்க. அது மற்ற ஆர்டிஸ்ட் யாருங்கிறது ஒன்றும் ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே சார், அதே மாதிரி வந்து இப்போ சாய் அபயங்கர் வந்து வளர்ந்துட்டு வர ஒரு மியூசிக் டைரக்டர். நிறைய இப்போ பெரிய பெரிய படங்களுக்கும் புதிய படங்களுக்கெல்லாம் வந்து அவர் இசையமைச்சிட்டு வராரு. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம சாய் அபயங்கர் அவர்களை வந்து எதிர்பார்க்கலாம்? இல்ல, சாய் அபயங்கர் காட்டில அனிருத்துங்கிறது அவருக்கு ரஜினிகாந்தோடைய ஃபேவரட். ஆமா, எப்பவுமே அவரு கொடுத்த அந்த மியூசிக், அந்த என்ட்ரிக்கு கொடுத்த மியூசிக்லாம் நம்ம கண்டிப்பா மறக்கவே அது என்னன்னா அவருக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் பண்றாரு, ஸ்பெஷல் மேஜிக் ஒன்று பண்றாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா அனிருத்தா தான் இருக்கும். மேபி வந்து ஒரு புதிய காம்பினேஷன் வருது, அஸ்வந்த் கூட சேர்ந்து சாய் அபயங்கர் காம்பினேஷன்ல பண்ணலாம்னா ரஜினிகாந்த் ஏத்துக்குவார். ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய ஆட்கள் உள்ள வர்றாங்க, புது டேலண்ட் உள்ள வருதுன்னா அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவார். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ரஜினிகாந்த் இளையராஜா அப்படிங்கிற காம்பினேஷன் தான் கடந்த ஒரு 20 வருஷமா இருந்துச்சு. அந்த காம்பினேஷன்ல பாட்டு நல்லா இருக்கும், பெரிய ஹிட்டும் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு தேவா ரகுமான் வர்றப்ப அப்படி இப்படி மாறிக்கிறார். ஆனா இளையராஜாவோட ஒரு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய நட்பு இருக்கு. பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறவங்க, டிராவல் பண்ணிருக்காங்க. ஸ்பிரிச்சுவலா அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு. ஆனா
ஒரு புது அப்கமிங் ஒரு டைரக்டர் வர்றாரு, அப்கமிங் ஒரு மியூசிக் டைரக்டர் வர்றாரு, அப்ப அவங்களோட பண்ணணும்னு ஆசைப்படுவாரு. தன்னை அதனாலதான் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. தன்னை அப்டேட்லயே வச்சிருப்பாரு. ஒரு புது டைரக்டர் வர்றாங்களா, நல்லா படம் பண்றாங்களா, அவங்களை பாராட்டுறது, அவங்களை கூப்பிடுறது, நம்ம அவங்களோட சேர்ந்து பண்ணுவோமே, அவங்க வந்து புதுசா வந்திருக்காங்க, அவங்க கரண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒருவேளை நம்ம அனிருத் நம்ம சொன்னாலும் கூட சாய் அபியங்கர் கூட பண்ணலாம். ஏன்னா அவங்க டைரக்டர் புது டீம் வர்றாங்க, அந்த டீம் அவங்க கம்பேக்டா இருக்கும் அப்படின்னா உடனே ஓகே அப்படின்னு கூட சொல்லலாம். எதையுமே புதிய விஷயங்களே அப்டேட் பண்ணிக்குவாரு. அது எல்லா விஷயத்திலும் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஒரு புதிய விஷயங்கள் ஒன்று வருது அப்படின்னா நம்ம பழசில் நின்றக்கூடாது. இப்போ அவர் கூட அவரை வச்சு டைரக்ட் பண்ணார், 22 படம் பண்ணாரு எஸ் முத்துராமன். என் கூட 22 படம் பண்ண டேரக்டர். நான் இப்பயும் அவர் கூட தான் பண்ணணும்னு சொல்ல முடியாதுல்ல. அன்னைக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் கூட நான் இன்னைக்கு பண்ண மாட்டேன், அன்னைக்கு பண்ண கேமராமேன் கூட இன்னைக்கு டெக்னாலஜி வளருது, புதிய ஆட்கள் வர்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கணும், அவங்களோட அடாப்ட் ஆகிக்கணும், அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணணும். அது உடனே மாத்திக்கிறார். அதெல்லாம் வந்து பாக்குறப்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் 50 வருஷமா இருக்கிறாரு, ஒரு புது டைரக்டர், ஒரு படம் பண்ணிட்டு வர டைரக்டர்கிட்ட அப்படியே போய் அடாப்ட் ஆகிக்கிறாரு. அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு பெரிய ஹீரோப்பா, உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேங்கிற அந்த ஆட்டிடியூட்டே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் ஹீரோக்கள் கத்துக்கிற வேண்டிய விஷயம். சோ அதனாலதான் இப்பவுமே வந்து சூப்பர் ஸ்டார்னா ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னா இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா நீ களத்துல இருக்கிறாரு. 172 படம் பண்ணிட்டார், 123வது படம். அது ஒரு மிகப்பெரிய சம்பளம் வாங்குறாரு, மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு, மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு. அப்ப என்னன்னா தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாரு, தன்னை தாழ்த்திக்கிறாரு. இந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற அந்த பக்குவம் வருதுல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். நான் இது எங்க கமலஹாசன் அவர்கள்ட்டே அந்த இதை பார்த்தேன். கமலஹாசன் அவர்களை பார்க்குறப்ப அந்த பிக் பாஸ்ல புதுசா வந்திருப்பாங்க. ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் கேட்பார், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி கேட்பார். அவருக்கு அவருடைய உயரத்துக்கு அவருடைய அனுபவத்துக்கு எல்லாருமே தெரியும், அவருக்கு பொறுமையா கேட்பாரு. அதுவே இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு ஒருத்தவங்க சொல்றதை கேட்கறது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. அது 2 பேரும் இவங்கெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய குட் குவாலிட்டி. ஒரு டைரக்டர் வராரு அப்படின்னா நெல்சன் கூட நீ சொல்றாரு, டைரக்டர் வந்தா எந்திரிச்சுவார், சேர்ல உட்காந்து எந்திரிச்சுவார் அப்படின்றாரு. எனக்கே இப்போ இதா இருக்கும், சங்கடமா இருக்கும், உட்காருங்க சார் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு புதிய ஆட்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஏன்னா அந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர். அப்ப அவர் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அந்த இடத்துல நம்ம மரியாதை கொடுத்தா அந்த ஓல் யூனிட்டுமே அவருக்கு மரியாதை கொடுக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்றாரு. அப்ப புதிய ஆட்கள் வர்றாங்கன்னா கண்டிப்பாக அதை அடாப்ட் பண்ணிக்குவாரு. அது டைரக்டர் பார்த்து முடிவு பண்றது தான் அது. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ அவர் பயோபிக் எழுதிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவர் அரசியலுக்கு வர போகிறதா நிறைய விஷயங்கள் வந்து அவருமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, அப்புறமா வரல. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து அந்த பயோபிக்ல இருக்குமா? ஏன்னா வந்து நீங்க சொன்னீங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாம வந்து அந்த பயோபிக் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து உண்மையாவே என்ன நடந்தது, எதுக்காக வரல, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து அந்த பயோபிக்ல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பயோபிக் அவர் எழுதுறதாக இருந்தது, அதுல ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம புகழ் பாடுற மாதிரியான பயோபிக்கா இருக்கக்கூடாது. என்னுடைய முக்கியமான ஒரு ஹைலைட் மட்டும் சொல்றக்கூடிய பயோபிக்கர், என்னுடைய பிளஸ் அண்ட் மைனஸ், என்னுடைய 2 பக்கத்தையுமே சொல்லக்கூடிய விஷயமா தான் ஒரிஜினல் பயோபிக். அப்படி எழுதணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணாரு. அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வர்றப்ப என்ன ஆகுனா உண்மையாகவே அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். அவருடைய பர்சனல் லைஃபு, பொலிட்டிக்கல் லைஃபு, சினிமா லைஃபு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவர் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ஏற்ற இறக்கங்கள், அவருடைய சேஞ்சஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதாவது 70, 80லேருந்து அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்தில் சேஞ்ச் ஆகி வர்றாரு. அப்படியே வந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் இருக்காரு. அப்போ இந்த ஜேர்னி இருக்குல்ல, இதுவே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவராக இருக்கும். கண்டிப்பாக ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கும். பல முக்கியமான அரசியல், சினிமா, பொருளாதாரம் எல்லா விஷயத்தையும் நண்பர்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பேசக்கூடிய பயோபிக்கா தான் இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து நீங்க அந்த பயோபிக் வந்து ஒரு புக்கா தான் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்க. ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு தலைவருடைய பயோபிக்கை வந்து தியேட்டர்ல பார்க்கணும். ஏன்னா வந்து அவருடைய படங்கள்னாலே வந்து தியேட்டர் ரெஸ்பான்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னு வந்து அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் சரி, அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி அவருடைய பயோபிக் எடுத்தா யாரு டைரக்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் எடுத்தா நல்லா இருக்கும்? இல்ல பயோபிக் எடுக்கிறதுக்கு அது ஆல்ரெடி இருக்கு. ஓகே. அந்த ஸ்கிரிப்டா இருக்கு. அந்த மேக்கிங்கா நம்ம வந்து கிராண்டா காமிச்சாலே போதுமானது. ஓகே. புதுசா கிரியேட் பண்ண வேண்டாம். இப்போ டைரக்டர் இந்த பயோபிக் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது அப்படியே எடுக்க போறாரு. ஏன்னா மத்த கதையா இருந்தா கூட அதுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணணும். நம்மளுடைய கற்பனை கலந்து முன்ன பின்ன மாத்தலாம். இது அப்படியே எடுக்கிறது தான். அந்த இருக்கிறத அப்படியே நம்ம எடுக்கணும். ஆனா கிராண்டா இருக்கணும். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்திருக்கா, நிறைய கிராண்டா பண்றாங்க. ஆனா அவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும்ல. இப்போ நீங்க அந்த ஒரு பயோபிக்கை வந்து அவருடைய ஓரளவுக்காவது அவரை புரிந்த ஆட்களா இருக்கும், அவங்க கூட ஒர்க் பண்ண ஆட்களா இருக்கணும். அதே நேரத்தில் கிராண்டா இருக்கணும். இந்த சங்கர் மாதிரியான ஒருத்தர் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு சங்கர் மாதிரியோ மணிரத்னம் மாதிரியான ஒரு அனுபவம் வாய்ந்த டைரக்டர்கிட்ட கிடைக்கிறப்ப அவங்களுடைய
மேக்கிங் வந்து நல்லா இருக்கும். ஓகே. ரெண்டாவது இவரோட ஒர்க் பண்ண ஆட்களா இருப்பாங்க, ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இது வந்து நடக்குமா நடக்காதா, படமா எடுக்க போறாங்களாங்கிறது ஒன்றும் தெரியல. நம்ம ஒரு கற்பனையில பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இந்த கதையை மேனிஃபெஸ்ட் பண்ணி எப்போ யார் எடுக்கலாம்னு அப்படி பாக்குறப்ப சங்கர், மணிரத்னம் மாதிரியான ஆட்கள் எடுக்கிறப்ப, ஏன்னா ஆல்ரெடி இவங்க எல்லாம் ஒரு பீரியட் படம்லாம் எடுத்த ஆட்கள் தான். அப்படிங்கும் போது அது 2 காலகட்டங்கள் 70ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு சேஞ்ச் ஓவரா கொண்டு வரப்ப அது பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கும். அது மாதிரியான பெரிய டேரக்டர்ஸ் அதை பண்ண நல்லா இருக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.